மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆனி மாதம் 11ஆம் திகதி ஜூன் 25 ஞாயிற்றுக்கிழமை. இன்று முதல் வரும் சனிக்கிழமை வரையிலான இந்த வாரத்தின் 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். ஆலயம் செல்ல வேண்டியது நம்முடைய நித்திய கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அப்படி செல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய, அதாவது கடைபிடிக்க வேண்டிய முறைகள், விஷயங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய, செய்யக்கூடாதவைகள் எவை? ஆலயத்திற்கு செல்லும் பொழுது மன தூய்மை, உடல் தூய்மை கட்டாயமாக அவசியமான ஒன்றாக ஆகின்றது. மன தூய்மை என்று சொல்லும் பொழுது நிறைய தியானங்கள் செய்து மனதை கட்டுப்படுத்தி தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டுமா? அவ்வளவு கஷ்டம் கிடையாது. பச்சிலம் குழந்தைகளோடு நாம் விளையாடும் பொழுது நம்முடைய மனது தூய்மையாக இருக்கும். எந்த கல்மிஷமும் மனதிலே இருக்காது. அந்த தூய்மை இருந்தால் போதுமானது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட தூய்மை இருந்தால் போதுமானது. உடல் தூய்மை என்று பார்க்கும் பொழுது தலைக்கு நீராடி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஸ்நானம், குளியல், நீராடுதல் என்று சொன்னாலே நம்முடைய அனைத்து அங்கங்களும் சேர்ந்து குளிப்பது தான். தலைக்கு குளிப்பதே குளியலாகும். அப்படி செய்து ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்ததாக ஆலயத்திற்கு செல்லும் பொழுது, கோவிலுக்கு செல்லும் பொழுது வெறும் கையோடு செல்லக்கூடாது. இது கோவில் மட்டும் கிடையாது. சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு நாம் செல்லும் பொழுது, வயோதிகர்கள், வயதான முதியவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது, ஆலயத்திற்கு செல்லும் பொழுது வெறும் கையை வீசிக்கொண்டு போகக்கூடாது. குழந்தைகளுக்கு பக்ஷணங்கள், பலகாரங்களை வாங்கி செல்ல வேண்டும். முதியவர்களுக்கு பழங்களை, அவர்களுக்கு தேவையானதை வாங்கி செல்ல வேண்டும். அப்படியாக ஆலயத்திற்கு செல்லும்போது நாம் எந்த சுவாமியுடைய விசேஷம், எந்த கோவிலுக்கு செல்கின்றோமோ அதற்கு தகுந்தவாறு புஷ்பம், சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்கு தேவையான திரவிய பொருட்கள், அலங்காரம் செய்ய தேவையான புஷ்பங்கள், வாசனாதி திரவியங்கள், வஸ்திரங்கள், பிரசாதம், சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் விநியோகிப்பதற்கு தேவையான உயர்ந்த தின்பண்டங்கள், பிரசாதங்கள், இதையெல்லாம் வாங்கி செல்ல வேண்டும். நம்முடைய சக்திக்கு தகுந்தவாறு. சக்தி இல்லாதவர்கள் வெறும் இலையை கொடுத்தால் கூட போரும், நீரை கொடுத்தால் கூட போரும் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். சக்திக்கு தகுந்தவாறு இதை எடுத்து செல்ல வேண்டும். பிறகு ஆலயத்திற்கு செல்லும்போது படாடோபமாக, ஆடம்பரமாக செல்லக்கூடாது. எளிமையான ஆடையை உடுத்தி செல்ல வேண்டும். ஆடை கட்டுப்பாடு மிக அவசியமான ஒன்றாகின்றது. மனக்கட்டுப்பாடு ஆலயத்தில் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே பிறருடைய மனதை நாம் கலைக்கக்கூடிய வகையிலே ஆடம்பரமான, படாடோபமான ஆடைகளை அணியக்கூடாது. பெண்கள் மிக கட்டுப்பாட்டான, பிறருக்கு மனதிலே சஞ்சலத்தை ஏற்படுத்தாத வகையிலான ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டியது அவசியம். நிறைய அணிகலன்களை கூட அணிந்து செல்ல தேவை கிடையாது. அடுத்ததாக ஆலயத்திற்கு இவையெல்லாம் கடைபிடித்து செல்கின்றோம். ஆலயத்தின் வாசலிலே தர்மம் கேட்கக்கூடிய, மிக வறுமை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு தாராளமாக தர்மம் செய்யலாம். தர்மம் செய்வதற்கு நேரம் பார்க்க வேண்டியது கிடையாது, நாள் பார்க்க வேண்டியது கிடையாது, எந்த சகுனமும் பார்க்க வேண்டியது கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். அதிகமான பேர் ஆலயம் சென்று சுவாமியை வழிபட்டு திரும்ப வரும்போது தர்மம் செய்தால் நம்முடைய புண்ணியம் அவர்களுக்கு போய்விடும் என்று செய்ய மாட்டார்கள். இது தவறாக புரிந்து கொண்ட மூட நம்பிக்கை. நாம் ஆலயத்திற்கு சென்று வந்த புண்ணியம் நாம் பிறருக்கு நம்முடைய செல்வத்தை கொடுக்கும்போது, சிறு தொகையை கொடுக்கும்போது அவருக்கு போய்விடும் என்றால், பெரிய பாவங்களை செய்துவிட்டு உடனேயே சிறிய தொகையோ பெரிய தொகையோ யாருக்காவது கொடுத்தால் அந்த பாவம் போய்விடுமா? போகாது. அதனால் தான தர்மங்களை தாராளமாக செய்யலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
ஆற்றல் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம், ஆற்றல் என்று சொல்லும் பொழுது உடலிலே ஒருவருக்கு நல்ல ஆரோக்கியம், ஆற்றல் இருந்து மனதிலே பயம் இருந்தால், சஞ்சலம் இருந்தால், ஒரு சந்தேகம் இருந்தால் அவரால் எதையும் செய்ய முடியாது. மனோதிடமும் அவசியம். ஒருவேளை உடலிலே சக்தி சற்று குறைவாக இருந்தாலும் மனோதிடம் இருந்தால் சாதித்து விடலாம். இந்த வாரத்திலே இந்த இரண்டுமே உங்களுக்கு இருக்கப்பெறும். ராசிநாதன் பலமாக இருக்கின்றார், பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கின்றார். அதனால் மனோதிடம், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள், நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்வீர்கள். நல்ல தன்னம்பிக்கை இருக்கும், உற்சாகமாக இருக்க முடியும், விவேகம் இருக்கும், அதே சமயத்தில் வேகமும் கூட இருக்கும். மிக பொறுமையாக இருப்பது, மந்தமாக இருப்பது, காலதாமதம் செய்வது போன்ற விஷயங்கள் அறவே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் வழக்கத்தை விட துரிதமாக, சீக்கிரமாக உங்களுடைய கடமைகளை முடித்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு சாதகமாக இருக்கும். அதே போன்று கொடுத்த வாக்கை காப்பது, குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, இதிலே நாட்டம் இருக்கும். உங்களுடைய தேவைகளை கூட இப்போது நீங்கள் குறைத்து கொள்வீர்கள். குடும்ப நபர்களுடைய தேவையை பாடுபட்டு நிறைவேற்றி விடுவீர்கள். அந்த அளவிற்கு சாதகமான நல்ல ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். திருமண விஷயத்திலே சிலருக்கு திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கும். அவர்களுக்கு இந்த சமயத்திலே, இந்த வாரத்திலே வரன் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதனால் கலத்திரம், நல்ல வரன் கிடைக்கும், கலத்திரம் உங்களுக்கு அமையும். அதே போன்று உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள், வேலையிலே தொடர்ந்து ஒரே இடத்தில் இருக்கின்றோம், முன்னுக்கு வர முடியவில்லை, அல்லது நமக்கு தெரியாத பொறுப்புகளையே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையெல்லாம் கூட மாறும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே கல்வியிலே சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆசிரியர் பாராட்டக்கூடிய அளவிற்கு, மெச்சக்கூடிய அளவிற்கு நீங்கள் மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். படிப்பதிலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். நல்ல ஞாபக திறனும் கூட இருக்கும். புரிந்து கொண்டு படிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய சமயத்திலே பிறருக்காக படிப்பது, அதாவது பெற்றோருக்காக படிப்பது, ஆசிரியர் கண்டித்து விடுவாரோ தண்டித்து விடுவாரோ என்று படிப்பது, இவை இருக்கும். பெரும்பாலும் இப்போது உங்களுக்கு அப்படி இருக்காது. உங்களுக்காகவே நீங்கள் மனமு வந்து படிப்பீர்கள். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பிடிக்காத பொறுப்புகளிலிருந்து விடுபட்டு பிடித்த பொறுப்புகள், கூடுதல் அதிகாரங்கள் கிடைக்க பெறுவீர்கள். சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழிலை இப்போது தைரியமான, துணிச்சலான முடிவுகளை எடுத்து முன்னுக்கு வருவீர்கள். இவையெல்லாம் சாதகமாக இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியது என்று பார்க்கும் பொழுது எவரையும் விரோதித்து கொள்ளக்கூடாது. அதாவது பகைவர்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது. கடன் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதுமானது. ஆரோக்கிய ரீதியாக கூட ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்களாகவே ஒத்துக்கொள்ளாத உணவுகளை உண்பது, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கைக்கொள்வது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. இதை நினைவில் வைத்து கொண்டால் போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமையும். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே நீங்கள் கவனமாக செயல்படும்போது அனைத்து யோகங்களையும் பெற முடியும். கவனக்குறைவு, அலட்சியம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டியது அவசியம். 2ஆம் இடத்திலே கிரகங்கள் சூழ்ந்திருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஒருவர் நிதானமான பேச்சு, அதை பேச வேண்டும். பண விஷயத்திலே மிக கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். செல்வம் எப்படி வருகின்றது, எப்படி சம்பாதிக்கின்றோம் என்பதை விட அதை எப்படி செலவு செய்கின்றோம், எப்படி சேமிக்கின்றோம் என்பது முக்கியமானது. அதே போன்று பேச்சு கூட, பேசாமல் அமைதியாக இருந்து விட்டால் பிரச்சனை கிடையாது. பேசிவிட்டால் அந்த பேச்சை திரும்ப பெற முடியாது. அதனால் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக, கோபப்பட்டு வாக்குவாதம் செய்வதற்கு முன்பாக சிந்திப்பது நல்லது. இதை ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே குடும்ப நபர்களுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப நபர்கள் முன்வந்து இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள். எது உங்களுக்கு தெரியாதோ, எது உங்களுக்கு தேவைப்படுகின்றதோ அதை தெரிந்தவர்கள் முன்வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே உதவியை செய்வார்கள். பிள்ளைகளாலும் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி, யோகம் உண்டு. உங்களால் முடியாத காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் இப்போது செய்து காட்டுவார்கள். சிலருக்கு சிறு வயதிலிருந்தே சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி அந்த ஆசையை நிறைவேற்றுவார்கள்.
அப்படியாக பெரிய பொறுப்புகளை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள். சில வீடுகளிலே பெண் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து சம்பாதித்து ஆளாகி பெண் பிள்ளைகளுடைய திருமண விஷயத்திலே அக்கறையை எடுத்துக்கொண்டு அதை சாதித்து காட்டுவார்கள். இப்படி உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டு. அதே போன்று நிதானமாக பக்குவமாக நீங்கள் இருந்தால் அனைத்தையுமே சாதிக்க முடியும். இந்த வாரத்திலே சனியுடைய குருவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும், அவர்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு நிதானமாக காரியங்களை செய்யும்போது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், இவருடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. நேரடியாக பலன் கிடைக்காத சில இடங்களில் இருந்து கூட உங்களுக்கு மறைமுகமாக பலன் கிடைத்துவிடும். கல்வி பயிலக்கூடியவர்கள் மிக சாமர்த்தியமாக இப்போது செயல்படுவீர்கள். கல்வியிலே நல்ல ஞாபகத்திறன் இருக்கும். யார் நன்றாக படிக்கின்றாரோ அவரோடு சேர்ந்து அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும். உத்தியோகம் செய்யும் பொழுது உடன் பணிபுரியக்கூடிய அனைவரையும் அரவணைத்து சென்று நல்ல பெயரை எடுப்பீர்கள். கூட்டு முயற்சி வெற்றி தரும். சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இப்போது நிதானமான போக்கை கடைபிடித்து வரவேண்டிய நஷ்டத்தை கூட தவிர்த்து விடுவீர்கள். குறைவான லாபம் கிடைத்தாலும் கூட போதுமான என்ற எண்ணத்திற்கு வருவீர்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, சாதிக்கக்கூடிய உயரக்கூடிய வாரமாக இது உங்களுக்கு அமைகின்றது. நீங்கள் நினைத்ததை இப்போது அடைவீர்கள். குறிப்பாக உங்கள் மனதில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வருத்தங்கள், ஏக்கங்கள் தீரும் இந்த வாரத்திலே. வருத்தங்கள் என்று சொல்லும்பொழுது நம்முடைய திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே, திறமை இல்லாதவர்கள் கூட உயர்கிறார்களே என்ற வருத்தம் தீரும். நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏக்கம் என்று சொல்லும்பொழுது எல்லாம் இருந்தும் கூட அனுபவிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இருந்தால் அது இப்போது தீரும். உங்களுக்கு உண்டான சொத்துக்களை இப்போது நீங்கள் அனுபவிக்க முடியும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் சேர முடியும். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த வாரத்திலே நடக்கும். ராசி அதிபதி பலமாக இருந்தால் போதுமானது. பொதுவாக ஒருவருடைய சுய ஜாதகத்திலே மற்ற ஏனைய கிரகங்கள் 8 கிரகங்கள் எப்படி இருந்தாலும் லக்ன அதிபதி இவர் பலமாக இருந்துவிட்டால் போதுமானது. அவர் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று விடுவார். அப்படியாக இப்போது உங்களுடைய ராசி அதிபதி சாதகமாக இருக்கின்றார். அதனால் அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகும். மேலும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் ஆதிக்கத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் உண்டு. ராகுடைய சஞ்சாரத்தை பொறுத்தவரையில் விடாமுயற்சி உண்டு, உறுதியான தன்மை உண்டு, நல்ல தைரியம் உண்டு. சனியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளோடு இப்போது நீங்கள் ஒத்து போய்விடுவீர்கள், அல்லது அவர்களை நண்பராக்கி கொண்டு விடுவீர்கள், அல்லது அவர்கள் உங்களுடைய வழியை விட்டு விலகிச் செல்வார்கள். எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்படியாக இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் தேவையான இடத்தில் நீங்கள் அடங்கி விட்டு கொடுத்து போகுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதை தவிர்த்தால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். மேலும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். விதி மீறல்கள் இருக்கக்கூடாது. அரசுக்கு சரியாக அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சரியான கணக்கு வழக்குகளை கை கொண்டால் பிரச்சனை ஏதும் இருக்காது. இவற்றை கவனத்தில் கொண்டால் போதுமானது. படிக்கக்கூடிய பிள்ளைகள், மாணவ மாணவிகள் படிப்பிலே நல்ல ஆர்வம் இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கும். ஒரு முறை படிக்கும் போதே மனப்பாடம் ஆகிவிடும். உயர்கல்வி பயிலக்கூடியவர்கள் கூட, பெரிய வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் கூட இப்போது மிக சிறப்பாக சாதிப்பீர்கள். ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இப்போது அனைவரிடத்திலும் பாராட்டு பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்திலே சலுகைகளை பெறுவீர்கள். சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழிலே அரசு சார்ந்த அனுகூலத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகளை செய்தால் அது கிடைக்கப்பெறும். இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. கடகராசி அன்பர்களே, சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர்கள் பிழைத்து கொள்வார்கள். அழுகின்ற பிள்ளையே பால் குடிக்கும். சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவரே ஜீவிப்பார். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் இந்த வாரத்திலே மனதிலே நிறுத்த வேண்டும். உங்களுடைய சாமர்த்தியம், சமயோசித்த புத்தி, விடாமுயற்சி, ஊக்கம் இவையே இப்போது உங்களை காக்கும். அதனால் முடிந்த அளவிற்கு
எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே மனதில் இருக்கும். செயலற்று இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பல முயற்சிகளை செய்யும்போது ஏதாவது ஒரு முயற்சியாவது வெற்றி பெற்றுவிடும். ராசிக்கு 12ஆம் இடத்திலே முக்கியமான யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் மறைந்து இருக்கின்றது. அதனால் முடிந்த அளவிற்கு அதிர்ஷ்டம், பெரிய வாய்ப்பு இதற்காக காத்திருக்காமல் கிடைக்கக்கூடியதை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. உங்களுடைய வாழ்க்கை வளமாகிவிடும். அதன் பிறகு தேவையற்ற குழப்பம், பேராசை இவற்றிற்கு ஆட்படக்கூடாது. இதை தவிர்த்து விட்டால் போதுமானது. ராகு கேதுவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இதை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பிரச்சனை, கஷ்டம் ஏதும் கிடையாது. குருவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையானவராக இருந்து விட்டால் போதுமானது. இது ஒன்றே உங்களை காப்பாற்றிவிடும். அடுத்ததாக சனியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவ ரீதியாக காரியங்களை செய்ய வேண்டும் அல்லது அனுபவஸ்தர்களுடைய துணையை நாட வேண்டும். இதை செய்துவிட்டால் போதுமானது. நீங்கள் முன்னேறி விடலாம். ஒரு வாரம் 7 நாட்கள் என்பது அந்த 7 நாட்களும் தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரை நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்தையும் தீர்மானிப்பதாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் சரியாக நடந்து கொண்டால் ஒவ்வொரு தினமும் காலை நேரத்திலேயே திட்டமிட்டு காரியங்களை செய்யும் பொழுது இரவு படுக்கும்போது திட்டமிட்டபடி நடந்ததா, மறுநாள் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு தொழில் நிறுவனத்திலே எப்படி கணக்கு பார்ப்பார்களோ, எப்படி பணியாளர்களை பணி வாங்க வேண்டும், எப்படி புதிய விஷயங்களை புகுத்த வேண்டும் என்று பார்ப்பார்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உங்களுடைய நாளுக்கு நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டால் போதுமானது. உங்களுக்கு அனைத்தும் கைகூடிவிடும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அதனால் மனதிலே திடம், வைராகியம், தன்னம்பிக்கை இருக்கும். கல்வி பயிலக்கூடியவர்கள் விடாமுயற்சி கொண்டிருக்க வேண்டும். கூட்டாக சேர்ந்து படிப்பது இப்போது உங்களுக்கு பலனை தரும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் கால நேரம் பாராமல் உத்தியோகம் பார்க்கக்கூடிய முடிவுக்கு வர வேண்டும். சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய முயற்சிகள், புதிதாக கடன் வாங்குவது போன்றவற்றை தவிர்த்தால் போதுமானது. இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்களே, ஏற்றம் தரும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப் போகின்றது. இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நினைத்த விஷயங்களை சாதிக்க முடியும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். செல்வ நிலையிலே உயர்வு உண்டாகும். பொருளாதார ரீதியிலே உயர்வு பிறக்கும். குடும்பத்திலே நடக்க வேண்டிய சுபகாரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் இதை இப்போது தொடங்க முடியும். தடைப்பட்ட காரியங்களையும் கூட நடத்த முடியும். நீங்கள் தேவையில்லாமல் இறங்கி அதனால் நஷ்டமடைந்த விஷயங்களிலிருந்து மீண்டு வர முடியும். அல்லது பிறர் உங்களை ஏமாற்றி அதனால் நீங்கள் பின்னடைவு அடைந்திருந்தால் அதையெல்லாம் கூட சரி செய்து இப்போது முன்னேற்றத்தை தொடங்க முடியும். ராசிக்கு அதிபதி சூரியன் நல்ல ஸ்தான பலம் கொண்டு சிறப்பாக இருக்கின்றார். அதனால் இவை அனைத்தும் கைகூடும். ராசிக்கு பிரபல்ய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இவரும் சாதகமாக இருப்பதனால் மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவையெல்லாம் உங்களுக்கு கைவரப்பெறும். சகோதர ரீதியாக உதவியையும் கூட நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சாதகமாக இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது பண வரவு திருப்திகரமாக இருக்கும். விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகும். மேலும் உங்களுடைய ராசிக்கு குருவும் சாதகமான நிலையில் இருப்பதனால் குடும்பத்திலே மகிழ்ச்சி, அந்யோன்யம், சந்தோஷம் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும். ராகு கேதுவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது பேராசை கொள்ளக்கூடாது. பிறர் ஆசை வார்த்தை கூறினால் மயங்கிவிடக்கூடாது. தெரியாத புதிய விஷயங்களை ஈடுபடக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது. இவற்றை தவிர்த்தால் போதுமானது. சனியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மன வலிமை கொண்டு இருக்க வேண்டும். தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். சிற்றின்ப நாட்டங்களை பெரிதாக நினைக்கக்கூடாது. நல்லவர்களுடைய சகவாசத்தை மட்டுமே வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை செய்தால் போதுமானது. சுக்கிரன் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறிப்பாக கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு உயர்கல்வியிலே நாட்டம் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளியூர், வெளிநாடு சென்று பெரிய கல்விகளை படிக்க வேண்டும், முக்கியமான துறைகளில் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கும். சிலர் இந்த துறையில் தான் நான் படிக்கப் போகின்றேன் என்பதை இப்போது தீர்மானிப்பீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் பெற்று உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்பையும் கூட பெற்று சாதிப்பீர்கள். சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்,
தொழிலில் இருக்கக்கூடிய கடன், ஏற்பட்ட பின்னடைவு, நலிவு இவற்றை எல்லாம் இப்போது சமாளிக்க தொடங்குவீர்கள். அதிலிருந்து மீண்டு வர முன்னேற தொடங்குவீர்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 1. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, சிவப்பு சார்ந்த இளஞ்சிவப்பு, வெளிர் சிவப்பு நிறங்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே நீங்கள் நன்னடத்தை, ஒழுக்கம், கட்டுப்பாட்டான அமைப்பு, அனைத்து விஷயங்களிலும் ஒரு கட்டுப்பாடு, இதை கை கொண்டால் போதுமானது. நீங்கள் வெல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். குருவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். உயர்ந்தவர்களுக்கு தக்க மரியாதையை அளிக்க வேண்டும். பெரியவர்களிடத்திலே பக்தி கொண்டு நடக்க வேண்டும். இதை செய்தால் நற்பலன் உண்டாகும். சனியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது நடந்து முடியக்கூடிய வரை ஓய்வை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த செயலிலேயே முழுமையான கவனம் இருக்க வேண்டும். பிறரிடத்திலே அதை ஒப்படைத்தால் கூட கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். இதை செய்தால் தொடங்கிய செயல்கள் யாவும் சிறப்பாக நடந்தேறும். கேதுவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் விட வித்தியாசமாக சிந்தித்து பழக வேண்டும். அனைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையே செய்யக்கூடாது. ஒருவர் ஒரு தொழிலை தொடங்குகின்றார் என்றால் அவருடைய தந்தை, அவருடைய பார்ட்னர் இவர்கள் செய்ததை விட இன்னும் வித்தியாசமாக சிறப்பாக அதை செய்ய வேண்டும், நவீனமாக செய்ய வேண்டும். அவர்கள் அடைந்த முன்னேற்றத்தை விட பன்மடங்கு அடைந்து காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் சிறந்த யுக்தி, நல்ல சிந்திக்கும் திறன், இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய முறை, இதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். சுக்கிரன் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவிற்கு செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை செய்வது, தேவையற்ற பொருட்களை வாங்குவது, வீண் விரயம், பணத்தை பற்றி அலட்சியமாக இருப்பது, இதை தவிர்க்க வேண்டியது அவசியம். சூரியன், செவ்வாய், புதன் ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார். இவர்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. அதனால் உங்களுடைய பணி எதுவாக இருந்தாலும் அதிலே உறுதியுடன் காணப்படுவீர்கள். பெரியவர்களுடைய துணை, பெரியவர்களுடைய ஆசையும் கூட இப்போது உங்களுக்கு கிடைக்கும். கடமையில் கண்ணாக இருப்பீர்கள். கடமை என்று சொல்லும்போது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த இடத்திலே சுய தொழில் செய்யும்போது, இதை தாண்டி குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், கடமைகள் இவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ராகுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க அமைப்பு உண்டு. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடியதாக அமையும். நல்ல ஆசிரியர்கள் கிடைக்க பெறுவார்கள். நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு முழு திறமையையும் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு வரும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் களைந்து புதிய யுக்திகளை புகுத்தி அதிலே முன்னுக்கு வரக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் விலகி நீங்கள் முன்னேற தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய சிக்கலான சூழ்நிலை இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். வைராக்கியம் இருக்கும். சுக்கிரன் என்று சொல்லும்போது அந்த சுக்கிரனுடான காரகத்துவமே முக்கியமாக திட சித்தம், வைராக்கியமாக இருக்கின்றது. உலகியல் இன்பங்கள் அனைத்தையும் ஒருவர் அனுபவிக்க வேண்டும். ஆடம்பரமான வசதிகளை பெற வேண்டும். அனைத்திலும் நிபுணராக இருக்க வேண்டும். கலை ஆர்வம், விளையாட்டு துறையிலே ஆர்வம் இருக்க வேண்டும். இவையெல்லாம் சுக்கிரன் தரக்கூடிய காரகத்துவங்கள். இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவர் திறமைசாலியாக இருக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் அறிவு கொண்டவராக இருக்க வேண்டும். இதுவெல்லாம் உங்களுக்கு இருக்கும். சுக்கிரனுடைய சாதகமான சஞ்சாரம் இவற்றை பெற்றுத்தரும். அடுத்ததாக சனியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவிற்கு பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப நபர்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்க வேண்டும். யாருக்கு பிரச்சனை என்றாலும் நாம் தீர்க்கின்றோமே, உதவுகின்றோமே, நமக்கு யாரும் உதவுவதற்கு இல்லையே என்ற கவலை வரக்கூடாது. இவ்வளவு பேரை காக்கக்கூடிய, இவ்வளவு பேரை பார்த்து கொள்ளக்கூடிய, அனைவருடைய கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றாரே என்று நீங்கள் உங்களை தேற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம்.
கேதுவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தீவிரமான சிந்தனை, தெரியாத விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி, இவற்றிற்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், அதாவது ஒரு விஷயம் என்றால் ஒரு துறை, ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு விஷயம், நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு உங்கள் அன்றாட பணிக்கு தேவையான ஒரு சாமர்த்தியம், இதை இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள முன்வந்தால் அது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு சூரியன், அங்காரகன், புதன் இவர்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு, உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு இப்போது ஒரு குரு கிடைப்பார். உடனேயே இருக்கக்கூடிய குடும்ப நபர்களுக்கு, பணிபுரியக்கூடியவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். பொதுவாக ஒரு குரு கிடைத்து உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த வழியை நீங்கள் பின்பற்றினால் போதுமானது. மேலும் 9ஆம் இடத்திலே சூரியன், அங்காரகன், புதன் இவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையினால் உங்களுக்கு மதிப்பு கூடும், கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு உண்டு. அடுத்ததாக இந்த வாரத்திலே படிக்கக்கூடிய பிள்ளைகள், மாணவ மாணவிகள் இவர்கள் மிகச்சிறந்த அளவிற்கு சாதிப்பீர்கள். உங்களுடைய துறையை நீங்கள் கண்டுபிடித்து இதை நான் படிக்கப் போகின்றேன் என்று தெரிந்து கொண்டு அதற்கான சிறப்பு வகுப்புகளுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பெயரை எடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகள், முதலாளி உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வீர்கள். சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மக்களிடத்திலே நல்ல பெயர் உண்டாகும். நம்பிக்கையானவர் என்ற பெயரை இந்த வாரத்திலே பெறுவீர்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5, அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, தவறு நேரும்போது தான் பயிற்சியின் மீது அக்கறை ஏற்படும். அதனுடைய மதிப்பு தெரியும். அதிகமான பயிற்சிகளை செய்திருந்தால் இந்த தவறு நேராது என்று தெரிய வரும். அப்படியாக இந்த வாரத்திலே நீங்கள் நல்ல பயிற்சிகளை எடுத்துக்கொள்வீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கை நோக்கி அடைவதற்கு தீவிரமான பயிற்சியை செய்வீர்கள். உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு குறையும் தவறும் பிறர் கண்டுபிடிக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருப்பீர்கள். அதே போன்று ஆரோக்கியம் கெடும்போது, நோய்வாய்ப்படும்போது தான் நம்முடைய ஆரோக்கியம், உடலின் அருமை நமக்கு தெரிய வரும். அதுவரை தெரியாது. அப்படியாக இப்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தின் மீது அக்கறை உண்டாகும். உடற்பயிற்சி செய்வது, எளிய உணவுகளை உட்கொள்வது, உணவு கட்டுப்பாடு போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். உங்களுடைய ராசியிலே சனியுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய சமயத்திலே இப்படி தீவிரமான பயிற்சி, கடுமையான உழைப்பு, ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இதை எடுத்துக்கொண்டு விட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் சேதாரமும் உங்களுக்கு கிடையாது. கேதுவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மீண்டும் முயற்சிக்கலாம். தோல்வி பெற்ற விஷயங்களை மீண்டும் முயற்சிக்க இது சாதகமான வாரமாக அமைகின்றது. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே சூரியன், அங்காரகன், புதனுடைய சேர்க்கை இருக்கின்றது. அதனால் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்று ஒன்று உண்டு. அப்படியாக இப்போது நீங்கள் அனைத்தையுமே எதிர்மறை எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது, சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. அனைத்து விஷயத்திலிருந்தும் நல்லதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். போராடினால் வெற்றி உண்டு. ஆனால் நல்ல விஷயத்திற்கு போராட வேண்டும், நல்ல வழியில் சென்று போராட வேண்டும். இதை கருத்தில் கொண்டால் போதுமானது. அதிர்ஷ்டசாலியாக மாறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு, சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகும். குருவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்திலே உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். வெளியிலிருந்தோ அல்லது உள்ளிருந்தோ. வெளியிலிருந்து என்று சொல்லும்போது நம்முடன் பிறந்தவர்கள், குடும்ப நபர்கள், நம்முடைய நண்பர்கள் இவர்கள் நமக்கு உதவி செய்வது. உள்ளிருந்து என்று சொல்லும்போது மனதிலே திடம் உண்டாவது, ஆரோக்கியம் நன்றாக இருப்பது, உள் உணர்வு சிறப்பாக இருப்பது, இப்படியாக உங்களுக்கு உள்ளிருந்து உதவி இப்போது கிடைக்கும். ராகுவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டமான நிலையில் இருந்தாலும், கடன் தோல்வி இருந்தாலும் அனைத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும். இந்த வாரத்திலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தீவிரமான கடுமையான முயற்சி எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதிலே தீவிரமான ஈடுபாடு இருக்கும். சுய தொழில் புரியக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தொழிலை பல்லாண்டு காலம் தொடர்ந்து நடத்த வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறையினர், சந்ததியினர் கூட நடத்த வேண்டும், அந்த அளவிற்கு வளர்க்க வேண்டும் என்ற ஒரு வைராகியம் பிறக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 4, அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். தனுசு ராசி அன்பர்களே,
இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய, ஏற்றம் தரக்கூடிய வாரமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பிரபல்ய யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியன், அங்காரகன், இந்த கிரகங்களுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கின்றது. அதனால் நல்ல வல்லமை இருக்கும். முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மை நடக்கும். உடன் பிறந்தவர்களே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் அகலும். அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதே போன்று தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். தந்தை நல்ல அறிவுரைகளை கூறுவார். அவர் பணிபுரிந்த இடத்திலேயே உங்களுக்கு பணியை பெற்றுத் தருவார். அவர் செய்த தொழிலையே உங்களுக்கு தொடர்ந்து செய்வதற்கு ஏற்படுத்தி கொடுப்பார், ஏற்பாடுகளை செய்வார். இப்படியாக தந்தை மூலமாகவும் கூட நன்மை உண்டு. மேலும் சிலருக்கு தன்னுடைய உடன் பிறந்தவர் மூலமாக உதவி கிடைப்பது, தந்தை மூலமாக உதவி கிடைப்பது, இதையும் தாண்டி நண்பர்களும் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். நல்ல நண்பர்களை இப்போது நீங்கள் அறிமுகமாக பெறுவீர்கள். மேலும் ராசிக்கு கேதுவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும். உங்களுடைய வயதை மீறிய பக்குவம் உங்களிடத்திலே இப்போது இருக்க காண்பீர்கள். அதனால் பிறர் உங்களை நன்றாக மதிப்பாக நடத்துவார்கள். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைகளிலே, போட்டிகளிலே, கல்வி கேள்விகளிலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒன்று செய்து நல்ல பெயரை எடுக்க வேண்டும், அனைவரும் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வர செய்யும். மேலும் ராகுவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதிகமான பிரயாணங்கள், வீட்டை விட்டு சிறிது காலம் பிரிந்து இருப்பது, ஆனாலும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். குருவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் நேர்மையாக இருந்தால்தான், நல்ல வழியாக நல்ல வாய்ப்பாக இருந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். நேர்மைக்கு புறம்பான வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை நீங்கள் வேண்டாம் என்று நிராகரித்து விடுவீர்கள். அதனால் எந்த ஒரு துன்பமும் உங்களுக்கு நேராது. பல மடங்கு வெற்றி தான் உங்களை வந்து சேரும். சனியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த காலிலே நின்று உழைத்து சம்பாதித்து செலவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். பிறர் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள், உதவி செய்வார்கள். அதை வைத்து ஒரு இடத்தை பிடித்து அந்த இடத்திலே உழைத்து பொருளீட்டி அதை செலவு செய்வீர்கள். அப்படியாக உங்களுக்கு நல்ல செலவு செய்யக்கூடிய தன்மையும் கூட உண்டு. செலவு என்று செய்யப்படுவது நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக, அதாவது செலவு செய்யும்போது இந்த செலவை செய்வதற்கு நம்மிடத்தில் செல்வம் இருக்கின்றது, அதுவும் இது நல்ல செலவாக இருக்கின்றது என்று நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது கஷ்டமோ பிரச்சனையோ ஒருவருக்கு இருக்காது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வாரத்திலே அனைவருடைய ஆதரவையும் பெற்று, அதாவது யாரெல்லாம் விஷயம் தெரிஞ்சவரோ அவரெல்லாம் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த ஆதரவை பெறுவீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்திலே உடன் பணிபுரியக்கூடியவர்கள் மூலமாக அனுகூலம், அவருடைய ஒத்துழைப்பை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளிடத்திலே அங்கீகாரத்தை பெறுவீர்கள். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலிலே ஏற்றம், மேன்மை உண்டு. அரசு சார்ந்த சலுகைகளை கூட எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, இளஞ்சிவப்பு, வெளிர் சிவப்பு, இந்த வண்ணங்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே நீங்கள் முன்னேறக்கூடிய வழிகளை அறிந்து கொள்வீர்கள். நிறைய படிப்பினைகளை கற்றுக்கொள்வீர்கள். பெரிய மனிதர்களுடைய நட்பு, சகவாசத்தை பெறுவீர்கள். அதன் மூலமாக வாழ்க்கை தரம் உயரும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக உற்பத்தியாகி கொண்டு இருக்கும். என்ன செய்ய போகின்றோம், என்ன செய்து இருக்கின்றோம், எது நம்மால் முடியும், எங்கெல்லாம் நாம் தவறு செய்தோம் என்று நிறைய சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு கேதுவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சிந்தனை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அது நல்ல சிந்தனையாக இருக்கும்போது, உங்களை பற்றியதாக இருக்கும்போது பாடங்களை கற்றுக்கொண்டு உயர்வீர்கள். சுக்கிரன் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான ஆயத்தங்களை செய்வீர்கள். சிலர் தங்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் வசதி இல்லாவிட்டாலும் கடன் பெற்று அல்லது பெரியவர்களுடன், பெரிய மனிதர்களுடன் சேர்ந்து சுகபோகங்களை அனுபவிப்பார்கள். அது நீடிக்காது. சிலர் தான் சுகபோகமாக வாழ வேண்டும், ஆடம்பர வசதி தேவை என்று இப்போது இருக்கக்கூடிய வசதிகளை கூட அனுபவிக்காமல் கடுமையாக நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பார்கள். அவர்களுக்கு தாமதமாக சுகபோகங்கள் கிடைத்தாலும் கூட அது நீடித்து நிலைத்து இருக்கும். அப்படியாக நீங்கள் சுகபோகங்கள், ஆடம்பரம், சொந்த வீடு, காணி வாங்க வேண்டும், சொந்த ஆடம்பரமான வாகனம் என்ற விஷயங்களுக்காக இப்போது பாடுபடுவீர்கள். அது கைக்கு கிடைக்கும்.
சூரியன், அங்காரகன், புதன் இவர்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளிலே வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடை இடையூறும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் முயற்சித்த வழிகளிலிருந்து எது தவறு எது சரி என்று தெரிந்து கொண்டு சரியான பாதையை அமைத்து கொண்டு நீங்கள் தொடங்கிவிட்டால் முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம். யாராலும் இப்போது உங்களை தடை செய்ய முடியாது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். ராகுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக சாதகமான காலகட்டங்கள் இருக்கும்போது பெரிய அளவிற்கு திடீரென்று உயர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் கொண்டு வரக்கூடாது. ஒரே நாளில் உயர்வு கிடைத்தாலும் கூட அது எப்போது வேண்டுமானாலும் பறிபோய்விடும். படிப்படியாக கிடைக்கக்கூடிய உயர்வு எப்போதும் இருக்கும். குருவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே மனதிலே நல்ல எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். சனியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தாமதமாக கிடைத்தாலும் தேவையானது கிடைத்துவிடும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வாரத்திலே நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அந்த தெரிந்து கொண்ட விஷயங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையிலே பயனுள்ளதாக இருக்கும். தாங்கள் படிக்கக்கூடிய அந்த துறையை தாண்டி பொதுவான துறைகளிலும் கூட ஞானத்தை வளர்த்து கொள்வீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே கடுமையாக உழைத்து நல்ல பெயரை எடுக்கக்கூடிய தன்மையை பெறுவீர்கள். சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் போட்டியாளர்களே இல்லாமல் முன்னேறுவீர்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, நிறைய படிப்பினைகளை இந்த வாரத்திலே கற்றுக்கொள்வீர்கள். திடீரென்று உயரக்கூடிய முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பானது எப்போது வேண்டுமானாலும் பறிப்போய்விடும். படிப்படியாக வரக்கூடியது தொடர்ந்து நிற்கும் என்ற விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள். அனைவருக்கும் படியாக நாம் இருக்கின்றோம். நமக்கு துணையாக யாரும் இல்லை. நம்முடைய திறமைகளை வைத்து பிறர் முன்னேறி விடுகின்றார்கள் என்ற ஆதங்கம் இருந்தால் அவையெல்லாம் இப்போது தீரும். உங்களுக்கு என்றும் வாய்ப்புகள் இப்போது வரும். நல்ல தகுந்த சூழ்நிலை உருவாகும். அதை கொண்டு நீங்கள் உயரத் தொடங்குவீர்கள். உங்களுடைய கஷ்டகாலம் அனைத்தும் முடிவுக்கு வரும். பொதுவாக ஆண்டுகோள்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் பயிற்சியாக போகின்ற ஆண்டுகோள்கள் அனைத்தும் சாதகமாக வரப்போகின்றது. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். இது நாள் வரை பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் அனைத்தும் இன்றிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியாக தொடங்கும் என்று நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது, இது போன்ற நல்ல எண்ணங்களை, நேர்மறை எண்ணங்களை வகுத்து கொள்ளும் பொழுது கேதுவுடைய சஞ்சாரமாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை விடாமுயற்சி இருக்க வேண்டும், ஊக்கம் இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நினைத்ததை சாதிக்க முடியும். சூரியன், அங்காரகன், புதன் இவர்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவை பூரணமாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் படித்தது, தெரிந்து கொண்டது, நீங்கள் அனுபவப்பட்டது, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப நபர்கள் அனுபவப்பட்டது என்று அனைத்தையும் சிந்தித்து சரியாக திட்டமிட்டு உங்களுடைய காரியங்களை சிறப்பாக செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது புகழ் பெறக்கூடிய மனிதராக நீங்கள் மாறுவீர்கள். யாருக்கெல்லாம் புகழ் கிடைக்கும் என்று பார்க்கும்பொழுது, எவர் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருந்தாரோ, எவர் அனைவராலும் தூற்றப்பட்டாரோ, எவர் மிக கடினமான துன்பங்களுக்கு ஆளானவரோ அவர்தான் புகழின் உச்சிக்கு செல்வார். புகழ்பெற்ற மனிதர்களுடைய வரலாறுகளை படிக்கும்போது இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படியாக கஷ்டப்பட்டு புகழடையக்கூடிய நிலைமை உங்களுக்கு உண்டு. புகழ் கிடைக்கும், அதில் உறுதியாக இருப்பீர்கள். ராகுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பிறருடைய தேவையற்ற தூண்டுதல்களை இப்போது நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, குறுக்கு வழிகளை முயற்சிக்கவே கூடாது. இதை புரிந்து கொண்டால் போதுமானது, பிரச்சனையே கிடையாது. குருவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக பலன்கள் கிடைக்கும். நேரடியாக உதவியோ நேரடியாக சாதகமான பலனோ கிடைப்பதை விட மறைமுகமாக கிடைப்பதே அதிகமாக இருக்கும். சனியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தையும் வென்று எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருப்பீர்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வாரத்திலே பாடுபட்டு அதிக நேரத்தை செலவு செய்து தங்களுடைய பொழுதுபோக்குகளை குறைத்து கொண்டு படித்தால் முன்னேறலாம். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய பணியை செய்து பிறருடைய பணியையும் கூட செய்ய வேண்டியது இருக்கும். அதற்கு ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்றாலும் கூட அதை நீங்கள் செய்தால் நல்ல பெயர் உண்டாகும். சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் திட்டமிட்டு பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு வரையறையிட்டு அதை தீர்ப்பதற்கு உண்டான விஷயங்களை ஆலோசனை செய்து அதை செயலுக்கு கொண்டு வர வேண்டும். அதை செய்வதற்கு இது உகந்த காலமாக அமைகின்றது. இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள்
8 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் கருப்பு மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, ஆண்டுக்கோள்களிலே குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்றது. சில சமயங்களிலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ராகுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கின்றது. பெரிய வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். செல்வந்தர்கள், செல்வாக்குள்ள நபர்கள் இவர்களுடைய துணை கிடைக்க பெற்று அதனால் நீங்கள் உயரக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும், பணவரவு இருக்கும். பணமுடை, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினை இவையெல்லாம் சரியாகிவிடும். சூரியன் அங்காரகன் புதனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை இப்போது நீங்கள் அமைப்பீர்கள். கல்வியிலே முன்னேற்றம் கிடைக்கும். கைவிட்டு போன பொருள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும். மனதிலே நல்ல ஒரு மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கும். படிக்காமல் இருக்கக்கூடிய சிலர் கூட இப்போது உயர்வீர்கள். படிப்பு குறைவாக இருந்து சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போது பெரிய உன்னதமான நிலையை அடைவீர்கள். நன்றாக படித்தவர்கள் அந்த படிப்புக்கு உண்டான பெரிய உத்தியோகத்தை இப்போது பெறுவீர்கள். பிறகு சனியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தை, பெற்றோர், பெரியவர்கள் இவர்கள் இப்போது உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய பிரச்சனை இவர்கள் மூலமாக இப்போது தீரும். தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும். திருமண வாழ்க்கை இதில் பிரச்சனை இருப்பவர்கள் அந்த பிரச்சனை முடிய பெறுவீர்கள். சந்தான பாக்கியம் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் நற்புத்திர பெயர் பெறுவதற்கு உண்டான வழி, பரிகாரம், பிராயச்சித்தங்கள், நல்ல மருத்துவர் இதை இப்போது அறிந்து கொள்வீர்கள். கேதுவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் விரக்தி, வெறுப்பு, கோபம், உணர்ச்சிவசப்படுதல், அவநம்பிக்கை, சந்தேகம் இந்த குணங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துவிட்டால், இதை அகற்றிவிட்டால் சாதகமான நற்பலன்கள் உங்களை வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் உண்டாகும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வாரத்திலே எப்படி படிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். அதாவது படிக்கும்போது மன அமைதி இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். தனியாக படிப்பதை விட கூட்டாக படிப்பது, அதை பற்றி பேசுவது, சிந்திப்பது இதுவெல்லாம் பலன் தரும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இப்போது உங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். சிக்கலான விஷயங்களை தீர்ப்பது எப்படி என்று கற்றுக்கொள்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைவருடைய பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய நபராக இப்போது நீங்கள் காணப்படுவீர்கள். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களைத்தான் வந்து கேட்பார்கள். அதை நீங்கள் சொல்லி அதன் மூலமாக நற்பெயரை எடுப்பீர்கள். சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போது தொழிலே எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் அகற்றுவீர்கள். ஆட்குறைப்பு செய்வதை விட அந்த ஆட்களுக்கு சரியான பணிகளை கொடுப்பது, அவர்களை திறம்பட வேலை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஆனந்தமான வாரமாக இந்த வாரம் அமையட்டும். நன்றி, வணக்கம்.